பாமகவில் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே தொடரும் மோதல். தனித்தனியாக மாநாட்டு பாடலை வெளியிட்ட நிலையில் தத்தமதி புகைப்படத்தை மட்டுமே பயன்படுத்தியதால் சர்ச்சை. அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்க நகை கடைகளில் குவிந்த மக்கள். விலையில் மாற்றமின்றி சவரன் 71,840 ரூபாய்க்கு விற்பனை. பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக எங்கேயும் எப்போதும் எந்த முறையிலும் தாக்குதல் நடத்தலாம். முப்படைகளுக்கு சுதந்திரம் அளித்தால் பிரதமர் மோடி. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. 200 தொகுதிகளில் வெல்லுவோம் அப்படின்றத அதை விட அதிகமா வெல்லுவோம். அதிமுக ஆட்சியை விட 1000 மடங்கு சிறப்பான ஆட்சி நடப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். அடுத்த ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியின் 2.0 லோடிங் என்றும் உறுதி. இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.0 லோடிங். அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி என முதல்வருக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. 2026 TNAIADMK என்ற ஒரே வெர்ஷன் தான் என்றும் உறுதி. டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். திமுகவை வீழ்த்தி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று மோடி அறிவுறுத்தியதாக தகவல். மதுரையில் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் தனியார் பள்ளியின் உரிமம் ரத்து. ஸ்ரீ மழலையர் பள்ளியின் தாளாளர் திவ்யா, உதவியாளர் வைரமணி கைது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியைக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார். வேதியியல் பேராசிரியர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு. கொல்கத்தாவில் நட்சத்திர விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 14 பேர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டின் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த 3 பேரும் உயிரிழந்த பரிதாபம். கனடா நாட்டு நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 23 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். அங்கு பல்வேறு கட்சிகளின் சார்பில் 75க்கும் மேற்பட்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் தேர்தலில் போட்டியிட்டனர். நாட்டு நாடாளுமன்ற தேர்தலில் லிபரல் கட்சி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. கனடாவில் வசித்து வரும் சுமார் 18 லட்சம் இந்திய வம்சாவளியினர் அந்நாட்டு தேர்தல் முடிவுகளை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றுகின்றனர். திங்கட்கிழமை நடந்து முடிந்த தேர்தலில் 6 தமிழர்கள் உட்பட சுமார் 75க்கும் மேற்பட்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் போட்டியிட்டனர். லிபரல் கட்சியின் சார்பில் 3 தமிழர்களும், கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் 2 தமிழர்களும், பசுமை கட்சியின் சார்பில் ஒருவரும் என மொத்தம் 6 தமிழர்கள் வேட்பாளர்களாக களம் கண்டனர். இதில் சென்னையை பூர்வீகமாக கொண்ட அனிதா ஆனந்தும் ஒருவர். ஓக்வில் கிழக்கு தொகுதியில் லிபரல் கட்சி சார்பில் போட்டியிட்ட அனிதா ஆனந்த் 50% வாக்குகளுடன் அபார வெற்றி பெற்றுள்ளார். கனடாவின் நோவாஸ்டியாவில் பிறந்த அனிதா ஆனந்தின் தந்தை சென்னையை சேர்ந்தவர். தற்போது மாக்காணி அமைச்சரவையில் புத்தாக்கம், அறிவியல் மற்றும் தொழில்துறை அமைச்சராக உள்ளார். மேலும் இலங்கை தமிழரான ஹரி ஆனந்த சங்கரியும் ஜுனிதா நாதனும் எம்பிக்களாக தேர்வாகியுள்ளனர். பஞ்சாபில் பிறந்து கனடாவிற்கு குடிபெயர்ந்த சுக் தலிவால் சரே நியூட்டன் தொகுதியில் லிபரல் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். தொடர்ந்து 6 முறை இதே தொகுதியில் வென்று சாதனை படைத்துள்ளார். இதேபோல் சரே மத்திய தொகுதியில் போட்டியிட்ட ரந்தீப் சராய் வெற்றி பெற்றுள்ளார். தெற்காசிய மக்கள் அதிகம் வசிக்கும் சரே மத்திய தொகுதியை 2015ஆம் ஆண்டு முதல் ரந்தீப் சராய் பிரதிநிதித்துவப்படுத்தி வருகிறார்.
1970ஆம் ஆண்டு பஞ்சாபிலிருந்து வெறும் $8 குடிபெயர்ந்த குர்பக் சைனி முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளார். அவர் லிபரல் கட்சி சார்பில் ஃபிளீட்வுட் போர்ட்கில்ஸ் தொகுதியில் போட்டியிட்டார். 25 வயதான சுக்மான் சிங் கில் புதிய அரசில் மிக இளைய எம்பியாக இருப்பார். கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் அபோட்ஸ்ஃபோர்ட் சவுத் லாங்லிவில் போட்டியிட்ட கில் வலுவான சுயேட்சை வேட்பாளர் மைக் டி ஜாங்கை தோற்கடித்துள்ளார். சோனியா சித்து லிபரல் கட்சியின் சார்பில் பிராம்ப்டன் தெற்கு தொகுதியில் முதலில் 2015இல் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மீண்டும் அங்கு தற்போது வெற்றி பெற்றுள்ளார். முன்னாள் நீரிழிவு கல்வியாளரான சோனியா சித்து பெண்கள் உரிமை செயல்பாட்டாளராக உள்ளார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு தோல்வியை தழுவியவர் ஜக்மீத் சிங். புதிய ஜனநாயக கட்சி தலைவரான ஜக்மீத் சிங் பர்னபி தொகுதியில் தோல்வியை தழுவியுள்ளார். ஜக்மீத் சிங்கின் ஜனநாயக கட்சி வேட்பாளர்களும் அதிக அளவில் தோல்வியை தழுவியுள்ளனர். அக்கட்சி வேட்பாளர்கள் வெறும் 7 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளனர். இதனால் தேசிய கட்சி என்ற அந்தஸ்தை புதிய ஜனநாயக கட்சி இழந்துள்ளது. கனடாவில் தேசிய கட்சி என்ற அந்தஸ்தை பெற 12 இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு மத்தியில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரதமர் மோடியை சந்தித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை பிரதமர் வழங்கியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு பதிலாக புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் அண்மையில் நியமிக்கப்பட்டார். அத்துடன் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட உள்ளதாகவும் பாஜக அறிவித்துள்ளது. கட்சிக்கு தலைமை வகிப்பது, அதிமுகவுடனான கூட்டணியை வலுப்படுத்துவது என இரு சவால்கள் சூழ்ந்துள்ள நிலையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரதமர் மோடி உள்ளிட்டோரை சந்திப்பதற்காக டெல்லி சென்றார். தலைவரான பின் முதன்முறையாக அவர் டெல்லி சென்றதால் இந்த சந்திப்பு கவனம் பெற்றது. டெல்லி சென்ற அவர் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்தார். நயினார் நாகேந்திரனுடன் அவரது மகன் நயினார் பாலாஜியும் பிரதமரை சந்தித்தார். ஜல்லிக்கட்டு காளையை அடக்குவது போன்ற சிலை, நெல்லை அல்வா, சிறுவில்லிபுத்தூர் பால்கோவா உள்ளிட்ட தமிழ்நாட்டின் அடையாளங்களை நயினார் நாகேந்திரன் அன்பளிப்பாக பிரதமருக்கு வழங்கினார். இந்த சந்திப்பில் பல்வேறு அரசியல் விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜகவை வலுப்படுத்துவது குறித்து நயினார் நாகேந்திரனுடன் பிரதமர் மோடி ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்தி ஆட்சியை பிடிக்க வேண்டுமென நயினார் நாகேந்திரனுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல வரும் காலங்களில் பிரதமர் மோடி அதிக முறை தமிழ்நாடு வர திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி பயணத்தில் பிரதமரை மட்டுமல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் நயினார் நாகேந்திரன் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். சுமார் 1 மணி நேரம் நீடித்த ஆலோசனையில் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் இணைந்து செயல்பட்டால் தமிழ்நாட்டில் எளிதில் வெற்றி பெறலாம் என மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல், அதிமுக பாஜக கூட்டணி, கட்சி நிர்வாகிகள் நியமனம், பூத் கமிட்டிகளை நியமிப்பது உள்ளிட்டவை குறித்து அமித்ஷாவுடன் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரையும் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் நயினார் நாகேந்திரனின் டெல்லி பயணம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது.